நான் சாப்பிடாம கொள்ளாம ஓட்டின காசு உங்களுக்கே தெரியும். நான் அது வந்து 13 மணி நேரம் ஓட்டுவோம் ப்ரோ. எப்படின்னா ஒரு நிமிஷம் ஒருத்தர் நல்லது பண்ணணும்னு நினைச்சதுனால ஒருத்தர் 6000 ரூபாய் இறந்துட்டாருன்னு சொன்னா உங்களை நம்ப முடியுதா? நடுவுல ஹெல்ப் பண்ண போன நான் வந்து என்னோட அமௌண்ட் 6000 ரூபாய் இது பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அவரோட அக்கௌண்ட்ல இருந்து என்னோட ஸ்கேனர் இதுக்கு வந்து மாத்தி விட்டாங்க. எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போது அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஸ்கேம் நடந்திருக்கு. ஒரு போலீஸார், ஒரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ண கார் டிரைவரு, அப்புறம் பேங்க் சிஸ்டம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு அப்பாவியான ஒரு பையனை ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. அது என்னன்றது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்ன ஸ்கேம்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஆடியோ ஒன்று கேட்போமா? வாங்க, அந்த ஆடியோவில் தான் என்ன ஸ்கேம்ன்றது உங்களுக்கே புரியும். குட் ஈவினிங் ப்ரோ. நான் இங்கே ஒரு பெருங்குடி சோனில் ஒரு 5 மந்த்ஸாக ஸ்விக்கி ஓட்டிகிட்டு இருக்கேன். லைக் படிச்சுட்டே தான் ப்ரோ ஓட்டிகிட்டு இருக்கேன். செமஸ்டர் ஃபீஸ் அதில் தான் வச்சு நான் வந்து கட்டிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, எனக்கு இது 28ஆம் தேதி டிசம்பர் 2025 போன வருஷம் லாஸ்ட்டில் எனக்கு வந்து நடந்துச்சு ப்ரோ. உங்களுக்கே தெரியும், இப்போ நம்ம ஸ்விக்கி ஓட்டும்போது வந்து போலீஸ்காரங்க, டிராஃபிக் போலீஸ் வந்து நிப்பாட்டின்னு அனதர் பர்சனோட ட்ரிங்க்ஸ் எதாவது பண்ணிட்டு வருவாங்கல்ல, அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து வந்து நம்ம அக்கௌண்ட்டு மாற்ற சொல்லி இது பண்ணுவாங்க, மாற்றுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து 28ஆம் தேதி ஒரு கரெக்டாக மதியம் 12:30 மணிக்கு ப்ரோ, ஒருத்தர் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தார். கியா காரு சம்திங் அதில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தார். ஸோ இவங்க போலீஸ்காரங்க வந்து அவருக்கு வந்து சரி ஓகே, நீ ஃபைன் கேட்டுறீங்களா இல்லைனா வந்து லஞ்சம் இது பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இது பண்ண ஒன்று, இல்லை நான் 6000 ரூபா பே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நான் ஸ்விக்கி ஓட்டிட்டு வந்தேன். ஸோ போலீஸ்காரங்க நிப்பாட்டி அவரோட அக்கௌண்ட்லேருந்து என்னோட ஸ்கேனர் இதுக்கு வந்து மாற்றி விட்டாங்க. ஸோ நானுமே போலீஸ்காரங்க முன்னாடி வச்சு தான் ப்ரோ மாற்றி விட்டு, நான் போலீஸ்காரங்க ஒரு ஸ்கேனர் கட்டினாங்க, நான் அதுக்கு மாற்றி விட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். என்ன அது ஒரு 2 days கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அந்த அமௌண்ட் அனுப்பி விட்டு போனார்ல ப்ரோ, அவர் அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அவர் அங்கேயும் தப்பிச்சிட்டாரு. டிடியில் இது பண்ணவர். சரி ஓகே, ஃபைன் அமௌண்ட்டுக்கு பதிலாக லஞ்சம் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு போனவர். அதுக்கப்புறம் அந்த 6000 ரூபா எனக்கு அனுப்புனார்ல, அதை வந்து நான் அவர்கிட்ட ஃப்ராடு பண்ணி வாங்கினதா வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி வந்து அவரோட தப்புக்கு தான் ப்ரோ இது பண்ணாரு. அவர் அமௌண்ட் பே பண்ணாரு. இது பண்ண உடனே வந்து பேங்க்ல வந்து எப்படின்னா, என்னோட இதுல வந்து 6000 ரூபா பிடிச்சிட்டாங்க ப்ரோ, மைனஸ் ஆக்கிட்டாங்க. இதுல வந்து என்னன்னா, ஒரு போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்க, அவரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து இது பண்ணாரு. நடுவுல ஹெல்ப் பண்ண போன நான் வந்து என்னோட அமௌண்ட் 6000 ரூபாய் இது பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இப்ப நான் எதுக்காண்டி சொல்றேன்னா, இது ஒரு 200 ரூபா 100 ரூபா 300 ரூபா இருந்தா கூட கொஞ்சமாதிரி யோசிக்கலாம் ப்ரோ. அது எனக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசு, நான் சாப்பிடாம கொள்ளாம ஓட்டின காசு உங்களுக்கே தெரியும். நான் அது வந்து 13 மணி நேரம் ஓட்டுவோம் ப்ரோ எப்படின்னு குறைஞ்சது. அப்போ அது எவ்வளவு தூரம் ப்ரோ வந்து நான் ஃபீல் ஆகும் சொல்லுங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி பேசுங்க, டெஃபினட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசுங்க ப்ரோ. நீங்கள் ஒரு பேசினா நிறைய பேர் இதனால ஸ்கேம் ஆயிருக்காங்க. ஆனால் வந்து பாதி பேர் வந்து எப்படின்னா, இல்லை சொன்னால் இந்த இது எப்படி தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு பேசுங்க, கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா பாருங்க ப்ரோ அந்த மெசேஜ். ஓகே ப்ரோ, ஓகே உறவுகளே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க இப்போ என்ன ஸ்கேம் அப்படின்றது. ஆக்சுவலாக இவர் வந்து நம்ம சேனலில் பார்க்குற ஒரு தம்பி தான். இவருக்கு தான் வந்து கைஸ் இந்த ஸ்கேம் நடந்திருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறமே என்ன மாதிரி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதே ஸ்கேம் வந்து எனக்கும் எல்லாம் நடக்க இருந்தது. அது நன்றது அவங்க அப்புறமா சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த கார் டிரைவர் வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் தான் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரிங்க் அண்ட் ட்ரைவுக்கு தான் வந்து 10,000 ரூபாய் வந்து ஃபைன் பே பண்ண சொன்னாங்க. ஸோ இவர் வந்து அவருக்கு வந்து 10,000 ரூபாய் ஃபைன் பே பண்ணுறதுக்கு பதில் நம்ம போலீஸாருக்கு வந்து லஞ்சம் 6000 ரூபாய் கொடுத்துடலான்னு சொல்லி அவர் நினச்சிருக்காரு. ஸோ இவரும் வந்து சரி இவர் கட்டுறதுக்கு பதில் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் வாங்கியிருக்காரு. பாருங்கள், 2 பேர் இவங்க மேலே தான் தப்பு இருக்குது. அப்பாவே ஒருத்தர் சரி ஒரு பெரிய ஆஃபீஸர் சொல்கிறான்றக்காக ஒரு நிமிஷம் நல்லது பண்ண போய் இவர் மாட்டிக்கிட்டார். இந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ண நபர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த போலீஸாருக்கே அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமிச்சாங்க அப்படின்னா, என் கேஸ் இவர் வந்து கேஸ் போட்டார். இவர் வந்து குடிச்சிட்டதுக்கப்புறம் தெளிவானதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி நான் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவே பண்ணல, ஸோ இவர் வந்து என்னை மிரட்டி நான் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ண சொல்லி காசு போட சொன்னார், அதனால தான் இவர் அக்கௌண்ட் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணவர் அவரே நாளைக்கு 2 நாள் கழிச்சு மாற்றி பேசி இந்த போலீஸார் மேலே கேஸ் போட்டு இவர் வேலை போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த காசு ரிட்டர்ன் வாங்குறதுக்கும் இவருக்கு இது இருக்குது. இப்படி வந்து அந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பர்சன் வந்து இந்த ப்ரோக், அதாவது டெலிவரி பர்சன் நம்ம ப்ரோக்கு வந்து அமுச்சு விட்டுட்டு எப்படி வந்து ஒரு மறுபடியும் ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணி வாங்கினாருன்ற பார்க்கலாமே. ஜிபோல இந்த ஃபோன்பேல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம காசை போட்டுனா இந்த மாதிரி தெரியாமல் போட்டு இந்த மாதிரி தப்பாக பண்ணி டிக்கெட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வரா மாதிரி சில ஆப்ஷன்லாம் இருக்குது போல இருக்குது. அவர் வந்து எந்த மாதிரி டிக்கெட் ரைஸ் பண்ணியிருப்பாருன்னா, இந்த 6000 ரூபாய் வந்து நான் தெரியாமல் கட்டாயமாக அமிச்சிட்டேன், ஸோ அந்த மாதிரி வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிருக்கலாம். வந்து பேங்க் என்ன பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம் கைஸ். கம்ப்ளைண்ட் வந்ததும் என்பிசிஐ ப்ளஸ் பேங்க் சிஸ்டம் அந்த டிரான்சாக்ஷனை ட்ராக் பண்ணும் கைஸ். மணி யார்கிட்ட போச்சுன்னு பார்த்து சஸ்பெண்ட் அக்கௌண்ட்டுன்னு நினச்சா அந்த அமௌண்ட்டை ஃப்ரீஸ் ரிவர்ஸ் டெபிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது போல்.
இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ இப்போ அந்த ப்ரோக்கு 6000 ரூபா போனது அவ்வளோதானா, திருப்பி வரவே வராது அப்படின்னு கேட்டால், அவர் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறாரோ அந்த பேங்க்கில் போய்ட்டு அவர் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா ரிட்டர்ன் வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக நிறைய அலையணும் கைஸ். பட் யோசிச்சு பாருங்கள், நமக்கு இது தேவையா கைஸ்? நம்ம பாட்டுன்னு 1008 ஃபேமிலி சுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பணம் சம்பாதிச்சு அடுத்த கட்டுக்கு போட்டுக்க நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். திடீர்னு எவ்வளோ ஒருத்தர் அவர் லஞ்சம் வாங்குறதுக்கு, யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு கார் ஓட்டுனதுக்கு ஸோ நம்ம பாதிக்கப்படணும் கைஸ். யோசிச்சு பாருங்க. ஸோ இதனால தான் பெரியவங்களாம் சொல்கிறாங்க, நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த ஒரு விஷயமே யோசிக்காம செய்யவே கூடாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஓகே நம்ம செய்கிறது இதனால நம்ம செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்றது யோசிச்சு செய்யுங்க. 2023 ஓட்டிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸார் கூப்பிட்டாரு. அது வந்து இந்த மாதிரி ஃபைன் அமௌண்ட் வந்து ஒரு 6000 அந்த மாதிரி கிடையாது, 500. திடீர்னு போலீஸார் கூப்பிட்டாரு. எனக்கு தோணுச்சு, ஏன் போலீஸார் கூப்பிட்றாரு, ஒரு லைசன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நான் போய் ஸ்டாப் பண்ணேன். இந்த மாதிரி அவர் உங்கள் அக்கௌண்ட் காசு அனுப்புறாரு, அதை வந்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே லஞ்சம் வாங்குறாரு, அது நம்ம மூலியமாக வாங்கிக்கிறாரு அப்படின்ட்டு. நான் டப்புன்னு யோசிச்சுட்டே இருந்தேன், இப்போ இதனால நமக்கு எதனா பாதிப்பு வருமானு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி போலீஸார் சீக்கிரம் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே போலீஸாரே சொல்கிறாரு அப்படின்றக்க நான் டக்குன்னு அனுப்பிச்சு விட்டேன். ஸோ அடுத்த நாள் வந்து எனக்கு மைண்ட் எப்படி என்ன தெரியுமா கைஸ் ஆச்சு, எவரோ ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு, நீ எதுக்கடா தோணா போகிற மகேஷா அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் யார் கேட்டாலும் தைரியமாக சொல்கிறா. நம்ம எப்பயுமே உங்கள் கைஸ் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை பண்ண, ஆனால் இவங்க பெரிய ஆளு இவங்க சொன்னால் நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. உங்கள் மனசுக்கு ஒன்று சரின்னு தோணுனா அதை பண்ணவே பண்ணாதுங்க. நம்ம கிட்ட நேர்மை இருக்குன்னா யாராக இருந்தாலும் எழுத்துனீங்களே கைஸ், பிரச்சனையே இல்லை. மறுபடியும் 2024 மறுபடியும் அதே மாதிரி வந்து போலீஸார் கூப்பிட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணோம் சார். நான் வந்து ஓப்பனாகவே சொல்றேன். அதுவும் இல்லாமல் நான் கேமரா கோபுரம் வேற நம்ம 1 lakh சேலஞ்சில் வேறு பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, கோபுரம் வர ஆன்லேயே வச்சிருந்தேன். நான் வந்து குரலை வந்து கொஞ்சம் உயர்த்தி பேசி, சார் என்னால் இதை பண்ண முடியாது சார் அப்படின்ற மாதிரி நான் லவுடாக சொன்னேன். கேமரா ரெக்கார்டிங்கை பார்த்து அவர் போப்பா அப்படின்ட்டாரு. ஸோ அதே மாதிரி எது வந்தாலும் ஆனஸ்ட்டாக கெத்தாக பேசுங்க. ஸோ நம்ம சேனல் ரெகுலராக ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கோம். நம்ம முன்னாடி ரேப்பிடோ முதல் நாள் ஓட்டும் போதே வந்து 3000 ரூபாய் வந்து நம்ம ஸ்கேம் நடந்துச்சு. எல்லாருமே நம்ம நல்லவங்க நினச்சி நான் வந்து ஒரு விஷயங்கள் பண்ணேன். பார்த்தா எனக்கே வந்து 3000 வந்து ஸ்கேம் பண்ணிட்டாங்க. அது ஆல்மோஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்கேம் ரேப்பிடோ ஸ்கேம் யாரா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை பார்க்கணும்னு நினைக்கிறோம், பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஸ்கேம் வந்து எல்லாருமே தெரியும் கேஸ். நான் தான் வந்து ரேப்பிடோ முதல் நாள் சேரும்போது தெரியாமலே வந்து அந்த ஸ்கேமில் மாட்டிக்கிறேன். உங்களை போலீஸார் வந்து ரொம்ப வற்புறுத்தி நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னா இருக்கவே ஃபோன் கேமரா டக்குன்னு ஆன் பண்ணுங்க. என்ன சார் சொன்னீங்க, எதுக்கு சார் நான் மாற்றி விடணும், நீங்கள் லஞ்சம் வாங்குறதுக்கு நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஆனஸ்ட்டாக கேளுங்க. என்னன்னாலும் பார்த்துக்கலாம். லவுடாக பேசுங்க, மக்கள் நிறைய சப்போர்ட் இருக்கிறாங்க. இந்த வீடியோவும் நம்ம ரெக்கார்ட் இருக்குது. நாளைக்கு அவர் வாலண்டியர் நம்ம மேலே என்ன கேஸ் போட்டால் இந்த பாருங்க மேம் இதுக்காக தான் இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஆனஸ்ட்டாக இருங்க கைஸ். ஆட்டோமேட்டிக்காக அந்த தைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்புறம் வந்து அந்த வீடியோ வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் போட்டு ஷேர் பண்ணி அவர் வாழ்க்கையை டேமேஜ் பண்ணோம், அவங்க ஃபேமிலி யாருன்னா பார்த்து கவலைப்படுவாங்க, அந்த மாதிரி நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா அவர் கெட்டவனாக இருந்தாலும் நம்ம யார் வாழ்க்கைக்கும் அந்த மாதிரி கெட்டவனாக இருக்க வேணாம் கைஸ். அது இருந்தாலும் அங்கே சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி அப்படின்னா போலீஸ் சரியாக உங்களுக்கு போன்றுவாங்க. நம்ம சேனலில் பார்க்குற இதுக்கப்புறம் ரொம்ப அலர்ட்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கேம்லாம் மாட்டாமல் காசு விஷயங்களில் எப்பவுமே ரொம்ப ஜாகிரதையாக இருக்குது கைஸ். காசு விஷயங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கேன். நான் இந்த ரேப்பிடோவில் 3000 ரூபாய் நான் இழந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் எப்பயுமே நான் காசு விஷயம் ரொம்ப ஜாகிரதையாக இருந்தேன். நிறைய ஸ்கேம் நடக்கலாம் இருந்துச்சு, பட் எதுலையுமே நான் மாட்டவே இல்லை. நானாக ஒருத்தங்க விருப்பப்பட்டு காசு கொடுத்தாதானே தவிர்த்து நம்மளை யாருமே காசுலாம் ஏமாற்றலை. அந்த மாதிரி ஏமாற்றவும் முடியாதுன்னு அந்தளவுக்கு அலர்ட் ஆகிட்டோம். ஸோ அந்த நம்ம சேனலில் பார்த்த தம்பி அந்த 6000 ரூபா இழந்தது கூட அவர் வாழ்க்கை ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். அவர் பேங்க்கில் போய் போகிறாருன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும் மிஸ். நான் அவருக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து யாருன்னா ஒருத்தர் இந்த ஸ்கேம்லேருந்து தப்பிச்சா கூட நான் வந்து உண்மையாக சந்தோஷப்படுவேன். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.